கல்வாரி சிலுவையினால் என் சாபங்கள் உடைந்ததையா. கல்வாரி சிலுவையினால் நம் சாபங்கள் உடைந்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இந்த அடிமைக்கு கிடைத்ததையா. நன்றி 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 நன்றி. பாடுவேன், மகிழ்வேன், கொண்டாடுவேன், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவேன். ஆமென். நம்ம அப்பா நம்ம ஐஸ்வர்யமாக இருப்பதற்காக அவர் தரித்திரராய் சிலுவையில் மரித்தார். ஸோ கல்வாரி சிலுவையில் நம்மளுடைய எல்லாவித பாவங்களையும் அக்கிரமங்களையும் சாபங்களையும் அவர் ஏற்றுக்கொண்டார். நம்முடைய இடத்தை அவர் ஏற்றுக்கொண்டு நம் சார்பில் அவர் பலியானார். ஆகையால் நமக்கு ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதை நம் வாழ்க்கையில் உணராமல் இருக்கிறதுனால தான் இன்றைக்கும் எண்ணற்ற ஜனங்கள் வறுமையிலையும் தரித்திரத்திலையும் கடன்லையும் சிக்கி தவிக்கிறாங்க. ஆனால் நம்மை ஆண்டவர் படைக்கும் பொழுது ஏதேனில் எந்த குறைவும் இல்லாமல் சகல ஆசீர்வாதத்தோடு ஆதாமை அங்கு படைத்திருந்தார். அப்படித்தான் ஆதாம் வாழ்ந்தான். ஆனால் பாவம் செய்து விழுந்த பிறகு அதுக்கப்புறம் தான் மரணத்தின் அதிகாரியான பிசாசு உள்ள நுழைஞ்சு தரித்திரம், வறுமை, பிரச்சனை, நோய் எல்லாத்தையும் கொண்டு வந்தான். ஆனால் அது மீண்டும் சிலுவையில் நமக்கு அந்த மரணத்தின் அதிகாரியான பிசாசு அழிக்கப்பட்டு போனான். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையில் தரித்திரம் இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. அதை நாம் உணர்ந்து கொண்டு அப்பா நமக்கு கொடுத்திருக்கிற அந்த சகல ஆசீர்வாதங்களையும் சுதந்திரித்து இந்த உலகத்தில் வாழ்ந்து அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்காகத்தான் ஆண்டவர் நம்மளை அழைத்திருக்கிறார். ஸோ ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, அப்பா, நீர் எங்களுடைய தரித்திரத்தை நீர் சிலுவையில் எடுத்துக்கொண்டு உம்முடைய ஐஸ்வர்யத்தை எங்களுக்கு கொடுத்ததுனால எங்களுடைய வாழ்க்கையில் உம்முடைய ஐஸ்வர்யம் ஆண்டவரை கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. அதை நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம், அதை அப்படியே ஏற்றுக்கொள்கிறோம். ஆண்டவரை நீர் கொடுத்த ஐஸ்வர்யமும் ஆசீர்வாதமும் எல்லா பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நிரம்பி வழியட்டும். இந்த நேரத்தில் யாரெல்லாம் கடனோடு, பிரச்சனையோடு, பற்றாக்குறையோடு, தரித்திரத்தோடு இருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையிலெல்லாம் ஆண்டவரை சிலுவையில் நீங்கள் கொடுத்த அந்த ஐஸ்வர்யமானது கடந்து செல்வதாக, எல்லா தரித்திரங்களும் சாபங்களும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நிர்மூலமாக்கப்படுவதாக, அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்க எல்லா பற்றாக்குறைகளும் நீங்கட்டும். கிறிஸ்துவுக்குள் எல்லா குறைவுகளும் ஆண்டவரை நிறைவாய் மாறட்டும். ஆண்டவரே அப்பா, இந்த உலகத்தில் ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்தோமை மகிமைப்படுத்தும்படியாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் இந்த நேரத்தில் ஆசீர்வதிப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நிச்சயமாக அவருடைய ஐஸ்வர்யம்